அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து மேலும் சில அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திமுக எப்படி எங்களுடைய தேர்தல் அறிக்கை வரைவு தேர்தல் அறிக்கையை எங்களை காப்பி அடிச்சாங்களோ அதே மாதிரி நிறைய திட்டங்களை இவங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்க. அதுதான் அதுல ஒரு புதுமையா ஒன்றும் கிடையாது. எங்களது தான் நிறைய இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க. நிறைய இலவசங்கள் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா இலவசங்கள் கொடுத்து ஏமாற்ற முடியாது மக்களை அப்படின்றது முடிவுக்கு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு மோசடி முயற்சி. 110 விதியின் கீழ் கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் சட்டப்பேரவையில் படித்த எதையுமே நடைமுறைப்படுத்தவில்லை. சட்டப்பேரவையில் படித்தது அனைத்தும் அப்படியே அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. அதையே நடைமுறைப்படுத்தாதவர் தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிற இந்த கவர்ச்சி அறிவிப்புகளை எப்படி நடைமுறைப்படுத்துவார் என்பது கேள்விக்குறியே ஆகும். அதிலும் சாத்தியமில்லாத ஏராளமான அறிவிப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். 100 நாள் மின்சாரம் இலவசம், முதல்ல தடையற்ற மின்சாரம் தாங்க, அப்புறம் இலவச மின்சாரம் தாங்க. இது எல்லாமே தேர்தல் தோல்வி மனதில் வைத்துக் கொண்டு வெறும் இனிப்பான வார்த்தை நிக்குது. எங்க வார்த்தை எங்க நிக்குது? 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த நீங்க இதுல எதையுமே செய்யலையே. எந்த திட்டத்தை தொடங்கி இருக்கீங்க? ஏரி வெட்ட தொடங்கினேன், இல்ல தடுப்பணை கட்ட தொடங்கினேன், பாதியில நிக்குது. மறுபடியும் ஆட்சியை கொடுங்க, கட்டி முடிக்கிறேன், ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. அலைபேசி நான் கேட்டேனா? நான் கேட்டது கல்வி கெட்ட வேலை, வேலை கெட்ட சம்பளம். அதை கொண்டு பெருமையா வாழ்ற வாழ்க்கையை கேட்கிறேன்.